Welcome dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம alcohol, phenols and carboxylic acid chapter ஓட previous year questions நான் பார்க்க போறோம். Last 10 years ஓட questions இன்னைக்கு நம்ம solve பண்ண போறோம். So let's begin the class. இப்போதான் நீங்க first time Xylem நீ தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கிட்டு உங்க friends கூட share பண்ணிக்கோங்க. So let's begin the class. So first கேள்வி என்னன்னு பாருங்க. The total number of possible isomers, both structural as well as stereoisomers of cyclic ethers of molecular formula C4H8O. ஸோ இந்த கேள்வியில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ரெண்டு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஐசோமர்ஸை கண்டுபிடிக்கணும், போத் ஸ்ட்ரக்சரல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டீரியோ. பட் இது நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஐசோமர்ஸ், அந்த ஐசோமர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா சைக்ளிக் ஈத்தரா இருக்கணும். அண்ட் அதோட மாலிகுலர் ஃபார்முலா C4H8O இருக்கணும். Now இந்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்ளிக் ஈத்தர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 4 கார்பன். ஓகே, அப்ப 4 கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருக்க மாதிரி 5 மெம்பர் ரிங்ல கொஞ்சம் வரைஞ்சு பார்க்க போறேன். ஸோ ஆக்சிஜன் 5 மெம்பர் ரிங், 4 கார்பன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதே ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இங்க பாசிபிள். 5 மெம்பர் ரிங்ல ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பாசிபிள். அடுத்து 4 மெம்பர் ரிங் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. 4 மெம்பர் ரிங்னா ஆக்சிஜன் 3 கார்பன் ரிங்ல இருக்கும் அண்ட் ஒரு மெத்தில் தனியா இருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டியா? ஸோ இந்த பாசிபிலிட்டியில உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கைரல் சென்டர் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் கைரல் சென்டர். ஸோ கைரல் சென்டர்னாலே அது டி ஃபார்ம் எல் ஃபார்ம்னு 2 ஃபார்ம்ல வர்றதுனால அதோட கணக்குல நீங்க 2 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு 2 ஐசோமர்ஸ் இருக்கும். சரி, அடுத்தது வேற என்ன இருக்கும்? இந்த மெத்தில அப்படியே இங்க தூக்கி வைக்கலாம். சரி, அங்க வச்சா என்ன ஆகும்? ஓ, தென் இந்த பக்கம் மெத்தில் இருக்கு. ஓகே, மெத்தில் இங்க இருக்கு. இப்போ இது கைரல் சென்டரான்னு கேட்டீங்கன்னா இது கைரல் சென்டர் கிடையாது. ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய எல்லாமே ஐடென்டிக்கலா இருக்கு. therefore இட்ஸ் நாட் கைரல். அப்போ என்ன வரும்? 1. இதுல 1 தான் இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5 மெம்பர் ரிங்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அண்ட் 4 மெம்பர் ரிங்ல உங்களுக்கு மொத்தம் 3 இருக்கு அண்ட் 3 மெம்பர் ரிங் பார்த்துலாம். அடுத்தது 3 மெம்பர் ரிங். ஓகே, ஸோ 3 மெம்பர் ரிங் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் 2 கார்பன் ரிங்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சிரேன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? 2 கார்பன். ஓகே, எத்தில். ஓகே, ஒரு எத்தில் இங்க இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? கைரல் சென்டர். ஸோ கைரல் சென்டர் இருக்கனால இது இங்க 2 வரும். அதுல ஒரு கைரல் சென்டர் இருக்கனால 2. ஆஃப்டர் தட் இங்க ஒரு மெத்தில், அடுத்த ஒரு மெத்தில். ஓகே, இப்போ இதுல கைரல் சென்டர் இருக்கானா? இதுல கைரல் சென்டர் கிடையாது. அதனால இது ஜஸ்ட் சிம்பிளா 1னே போட்டுக்கோங்க. அடுத்தது சரி, இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே உங்களுக்கு 3 ஐசோமரிக் ஃபார்ம் வரும். அது என்ன 3 ஐசோமரிக் ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 1. ஓகே, இது 1 அண்ட் இது 1. ரெண்டுமே சேம் சைடுல இருக்கு. 2 மெத்திலுமே சேம் சைடுல இருக்கிறது. இது என்ன ஆப்டிகலி ஆக்டிவா? இது ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது. therefore இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன, ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிறது. இது சாலிட் பாண்ட், இது வெஜ் பாண்ட். ஒன்னு above the plane, இன்னொன்னு below the plane. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா now this compound is optically active. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஆப்டிகலி ஆக்டிவ். இதுக்கு ஐசோமர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 வரும். ஓகே, ஸோ டோட்டலா இந்த சைக்ளிக் ஆக்சிரேன்ல 2 மெத்தில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறதுக்கு 3 ஐசோமரிக் ஃபார்ம்ஸ் இங்க கிரியேட் ஆகும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல எத்தனை வரும்? இங்க மட்டுமே உங்களுக்கு 3 அண்ட் 2 4 அண்ட் 6. ஸோ டோட்டலா 6. ஓகே, இப்போ 3 மெம்பர் ரிங்ல மட்டும் 6 இருக்கு, 4 மெம்பர் ரிங்ல 3 இருக்கு அண்ட் 5 மெம்பர் ரிங்ல 1 தான் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 10 ஐசோமர்ஸ் இங்க ஃபார்ம் ஆகும், போத் ஆப்டிகல் ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ரைட்டா? காட் இட்? ஸோ அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை தி கரெக்ட் reagent that would bring about the following transformation. சரி, என்ன இருக்கு? நல்லா பாருங்க. அல்கீன் இருக்கு. அல்கீனை அப்படியே ஆல்டிகேடா மாத்திருக்க அண்ட் ஆல்டிகேட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கலாம்? இந்த குரூப் அப்படி அல்கீனா இருக்கக்கூடியது உங்களுக்கு ஆல்கஹாலா மாறி இருக்கணும்.
ஆல்கஹாலா மாறி இருந்தா என்ன நடக்கும்? CH2. அந்த ஆல்கஹால் எங்க இருந்திருக்கணும்? உங்களுக்கு டெர்மினல்ல இருந்திருக்கணும். ஓகே, ஆன்டி மார்கோனிக் அடிஷன் நடந்திருக்கும். ஆன்டி மார்கோனிக் அடிஷன் நடந்ததுக்கு அப்புறம் சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்சிடேஷன் பண்ணா போதும். ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா இது அப்படியே ஆல்டிஹைடா மாறிடும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா தட் இஸ் மார்கோனிக் சாரி ஆன்டி மார்கோனிக் அடிஷன். இங்க இருக்கிறதுல எந்த ரியேஜென்ட் ஆன்டி மார்கோனிக் அடிஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இங்க இது ஃபர்ஸ்ட், இது ஆக்சுவலி இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ரியேஜென்ட், இதுதான் மூணாவது ரியேஜென்ட். ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட், இது BH3. BH3ங்கிறது ஆன்டி மார்கோனிக் அடிஷன் கொடுக்கக்கூடியதான். ஃபைன், ப்ராப்ளம் இல்லை. தென் பெராக்சைடு. ஓகே, BH3, பட் இங்க என்ன இருக்கு? பெராக்சைடு இல்ல, வெறும் H2O தான் இருக்கு. அப்போ நாட் திஸ் ஒன். ஓகே, அடுத்து பாருங்க, பெராக்சைடு இருக்கு. ஓகே, BH3 பெராக்சைடு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆன்டி மார்கோனிக் அடிஷன். ஆன்டி மார்கோனிக் அடிஷன் நடந்திருக்கு. ஃபைன். அடுத்து இருக்கிறதுல பெராக்சைடு இருக்கா? இல்ல. அதுக்கடுத்து பெராக்சைடு இருக்கு அண்ட் டைரக்டா KMnO4 போட்டிருக்காங்க. KMnO4 போட்டா என்ன நடக்கும்? சிம்பிள், KMnO4 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். அடுத்தது PCC. நோ, திஸ் ஒன். ஸோ இங்க இருக்கிறதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஆன்டி மார்கோனிக் அடிஷன் BH3 and H2O2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆக்சிடேஷன், H2O2. அடுத்த ஸ்டெப் ஆக்சிடேஷன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட் என்னன்னா PCC. PCC தான் ரொம்ப கன்வீனியன்ட்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆப்ஷன் B is right answer. Anti-Marconic addition then followed by oxidation. அடுத்தது, which one of the following alcohol react instantaneously with Lucas reagent? Lucas reagent அப்படின்னு எடுத்தாலே அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. இதுதான் ஆர்டர். ஓகே, டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. நவ் ஸோ திஸ் ஒன் இஸ் டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் தான் ஃபாஸ்டா லூகாஸ் ரியாக்ஷனுக்கு போகும். ஆப்ஷன் D is right answer. அடுத்தது, இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிரசன்ட் இன் ஆர்த்தோ நைட்ரோஃபினால். இது நம்ம ஆல்கஹால் சாப்டர்ல இருக்கக்கூடியதான். ஏன்னா இங்கே தான் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்டிங் இருக்கும். ஆப்ஷன் A is right answer. இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா வித்தின் அ மாலிகுல் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அடுத்தது, மேஜர் ப்ராடக்ட்ஸ் A and B formed in the following reaction sequence. இங்க என்ன நடந்திருக்கு? PH3 கொடுத்திருக்காங்க. that is a brominating agent. அப்போ புரோமினேட்டிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய ஏ எது? ஆல்கஹால் இருக்கக்கூடிய இடத்துல புரோமின் இருக்கும், நாட் சைக்ளோஹெக்சேன். இங்க Br அண்ட் அடுத்து CH3 இருக்கா? ஓகே ஃபைன், அது இருக்கட்டும். அடுத்தது ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH போட்டீங்கன்னா அங்க எலிமினேஷன் ப்ராடக்ட் நடக்கும். எலிமினேஷன் அண்ட் எலிமினேஷன்லையும் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் சைட்ல தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? எலிமினேஷன் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம ஜேசப் ரூல் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் சைடுனா இதுதான் மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் சைடு அண்ட் திஸ் ஒன் லீஸ்ட் சப்ஸ்டியூட்டட். ஸோ மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? சைக்ளோஹெக்சேன், மெத்தில் அண்ட் தட்ஸ் இட். இது பீட்டா எலிமினேஷன். தட் ஒன் இஸ் பீட்டா எலிமினேஷன். இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இந்த Br எலிமினேட் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் A is right answer. So இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் A. அடுத்தது பாருங்க, the major product D formed in the following reaction sequence. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆல்கஹால் தயோனைல் குளோரைல போட்டா என்ன நடக்கும்? டார்சன் ப்ரொசீஜர். மெத்தனால் உங்களுக்கு குளோரோமீத்தேனா மாறிடும், CH3Cl. ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? KCN இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒண்ணா போடலாம். மெத்தனால், CH3OH. என்ன போடுறீங்க? தயோனால் குளோரைடு. மெத்தனால் உங்களுக்கு மெத்தில் குளோரைடா மாறும். தென் ஃபாலோட் பை மெத்தில் குளோரைடு உங்களுக்கு என்ன ஆகும்? KCN, பொட்டாசியம் சயனைட்ல போட்டீங்கன்னா இந்த சயனைட் இந்த ஹாலஜன் ரெண்டுமே சப்ஸ்டிடியூட் ஆகும். ஓகே, குளோரின் வெளியில போய் அந்த இடத்துல சயனைட் இருக்கும். ஸோ யூ வில் கெட் CH3CN. இட்ஸ் a substitution reaction. அடுத்த ப்ராசஸ் பாருங்க, சோடியம் போட்டு மெர்குரி அண்ட் எத்தனால். திஸ் இஸ் ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ். இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ரிடக்ஷன் பண்றோம். சயனைடை ரிடக்ஷன் பண்ணி CH3CH2 அண்ட் NH2 மாத்திரம். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்டெப் அப் ரியாக்ஷன் சொல்லுவோம். இங்க இருக்கிறதுல ஒரு கார்பன் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. சரி,
தட்ஸ் இட். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இப்போ உங்களுக்கு அமைன் கிடைச்சிருக்கு. ஓகே, அலிஃபாட்டிக் அமைன் கிடைக்குது. அண்ட் அடுத்த ப்ரொசீஜர் பாருங்க என்ன, சோடியம் நைட்ரைட். சோடியம் நைட்ரைட் போட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு டயசோசேஷன். இப்போ டயசோனியம் காம்பவுண்டை அலிஃபாட்டிக் அமைன்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அன்ஸ்டேபிளான டயசோனியம் காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த அன்ஸ்டேபிள் டயசோனியம் காம்பவுண்ட் என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஸோ CH3 CH2 OH, that is your right answer. இங்க நடக்கக்கூடியது டயசோசேஷன் அண்ட் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் அன்ஸ்டேபிளா இருக்கனால அது ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். The answer is ethanol. Option C is right answer. அடுத்த கேள்வி, ஐடென்டிஃபை D in the following sequence of reaction. பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே அதே தான், PI2 போட்டாலே அது PI3 தான். ஓகே, ஸோ PI3 இட்ஸ் அயோடினேட்டிங் ஏஜென்ட். எத்தனால் என்ன ஆகும், எத்தனால் அயோடினேட்டிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா எத்தில் அயோடைடு ஆகும். எத்தில் அயோடைடை மெக்னீசியம் ட்ரை ஈத்தர் கூட போட்டீங்கன்னா என்ன ஆகும், எத்தில் மெக்னீசியம் அயோடைட் இந்த மாதிரி ஆகும். கரெக்டா? அப்போ அடுத்து தட் ஒன் இஸ் A, இது B. அடுத்த ப்ரொசீஜர் என்ன, இது என்ன இருக்கு, ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைட் அண்ட் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஃபார்மால்டிகைட் அண்ட் கிரிக்னாட் ரியேஜென்ட் HPOH. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த அல்கைல் குரூப், திஸ் அல்கைல் குரூப் அப்படி இங்க போய் அட்டாக் பண்ணி உங்களுக்கு இது ஆல்கஹாலா மாறும். ரைட், யூ வில் கெட் CH2OH, தென் அது எத்தில் குரூப் CH2CH3. இதுக்கு பேர் என்ன, ப்ரொப்பனால். கரெக்டா? இந்த MgBr போகும். ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம், மெக்னீஷியம் மேல இருக்கும். எஸ், மெக்னீஷியம் MgBr மேல இருக்கும். ஸோ சின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் C. இதை ஃபர்தராக ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மெக்னீஷியம் புரோமைட் லீவ் ஆகி அங்கே உங்களுக்கு ஆல்கஹால் இருக்கும். எஸ், OH 1 2 3, யா தட்ஸ் இட், ப்ரொப்பனால். ப்ரொப்பனால் கிடைக்கும், அதுதான் உங்களோட மேஜர் ப்ரொப்பனால், N ப்ரொப்பைல் ஆல்கஹால். ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் A இஸ் ரைட் ஒன். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபை தி ப்ராடக்ட்ஸ். ஓகே, நல்லா பாருங்க, HBr போட்டிருக்கீங்க. ஓகே, HBr போட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இங்க இருக்கிறது முதல்ல ஒரு ஆல்கஹால், அதுல HBr போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, H பிளஸ் அயான் OH கூட சேர்ந்து உங்களுக்கு OH2 பிளஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு குட் லீவிங் குரூப். இது குட் லீவிங் குரூப்புங்கிறனால கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான். ஸோ இந்த கார்போகேட்டையான் என்ன ஆகும், ஃபர்தரா ரீஅரேஞ்ச் ஆகும். ஓகே, அதை நம்ம மெத்தில் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, CH ஹைட்ரைட், நாட் மெத்தில், ஹைட்ரைட் ஷிஃப்ட். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட். What you will get a tertiary carbocation. Tertiary carbocation கிடைக்குமா? நெக்ஸ்ட், டெர்ஷரி கார்போகேட்டையான். அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், இங்க உங்களுக்கு புரோமின் Br மைனஸ் போய் உட்காரும். Br மைனஸ் போய் உட்காரும் போது your final answer will be like this one. என்ன இருக்கு, 2 methyl 2 bromo. Okay, 2 bromo 2 methyl butane. So option D is right answer. இதுதான் இங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஆப்ஷன் D is right answer. அடுத்த கேள்வி பாருங்க, consider the following reaction, identify products A and B. இது ஈஸி தான். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்னு பாருங்க, இது என்ன, ஃபினைல் அண்ட் பென்சைல். ஓகே, ஸோ ஒரு பக்கம் ஃபினைல் இருக்கு, இன்னொரு பக்கம் பென்சைல் இருக்கு. ஹைட்ரையோடிக் ஆசிட் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரையோடிக் ஆசிட் அது H பிளஸ் கொடுக்கும். அந்த H பிளஸ் எங்க போய் உட்காரும்னா இந்த ஆக்சிஜன் கூட சேரும், சேர்ந்து O பிளஸ் மாறும். நவ் திஸ் குரூப் இஸ் அ குட் லீவிங் குரூப். I மைனஸ் வரும். ஓகே, I மைனஸ் அடுத்து இருக்கிறது I மைனஸ் தானே. ஸோ அந்த I மைனஸ் எய்தர் இப்படி வந்து அட்டாக் பண்ணலாம் ஆர் இப்படி வந்து அட்டாக் பண்ணலாம். பட் இது எதை ப்ரிஃபர் பண்ணும், இந்த பக்கமும் அப்ரோச் பண்றதான் ப்ரிஃபர் பண்ணும். அண்ட் இது லீவ் ஆகும். உங்களுக்கு ஏன் இந்த பக்கம் ப்ரிஃபரபிளா இருக்குங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற CH2, பட் ஆக்சிஜனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே பென்சீன் ரிங். ஸோ அது ஹைலி எலக்ட்ரான் ரிச்சா இருக்கக்கூடியதான் பென்சீன் ரிங். I மைனஸால அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷனை தாண்டி அப்படி அப்ரோச் பண்ண முடியாது. தேர்ஃபோர்
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா பென்சீன்ல ஓகே பென்சீன் CH2I இது ஒரு ப்ராடக்ட், தென் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஃபீனால். சரியா? ஃபீனால். ஆப்ஷன் B is right answer. ஓகே, ஆப்ஷன் B is right. அடுத்தது பாருங்க, which among the following will be most readily dehydrated under acidic condition? Dehydrated, dehydration என்னன்னா வாட்டர் லீவ் ஆகும். ஓகே, வாட்டர் லீவ் ஆகுறதான் டீஹைட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். இங்க இருக்கிறதுல எந்த காம்பவுண்ட்ல வாட்டர் ஃபாஸ்டா லீவ் ஆகும்னா நல்லா பாருங்க, இந்த டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இங்க இருக்கிறதுல NO2 குரூப் வந்து எலக்ட்ரான் ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அது என்ன பண்ண விடாது, கார்போகேட்டைனை ஸ்டேபிளா வச்சுக்க விடாது. தேர்ஃபோர் NO2 குரூப் இல்லாத A தான் இங்க இருக்கிறதுல கரெக்டான ஆன்சர். ஏன்னா அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டன் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். பட் அதுக்கு அடுத்து BCDல இருக்கக்கூடிய NO2 அந்த கார்போகேட்டனை ஸ்டேபிளா இருக்க விடாது. தட்ஸ் வை. அடுத்தது, reagent that can be used to convert alcohol to carboxylic acid or okay எந்தெந்த reagent நமக்கு ஆல்கஹால கார்பாக்சிலிக் டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிட மாத்தது? என்ன ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இதை பண்ணும். என்னென்ன ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? அல்கலைன் KMnO4, தென் acidified K2Cl2O7. அந்த ரெண்டுமே இதுல கொடுத்துருக்காங்களா, B and C. ஸோ B and C கம்பல்சரி. இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜான்ஸ் ரியேஜென்ட், குரோமியம் CrO3 பிளஸ் H2SO4, இதைத்தான் நம்ம ஜான்ஸ் ரியேஜென்ட் சொல்லுவோம். ஆப்ஷன் A, இந்த மூணுமே ஆல்கஹால் டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும். ஸோ ஆப்ஷன் C is right one. Now this reaction, okay, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா X என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ X இங்க என்ன பண்ணிருக்கு, ஆசிட ஆல்கஹாலா மாத்திருக்கு. தட் மீன்ஸ் ரிடக்ஷன். அண்ட் இங்கே அதே தான், எக்ஸ் என்ன பண்ணுது, அல்கீனை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிருக்கு. அண்ட் தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆன்டி மார்கோனிகோ அடிஷன். ஓகே, ஆன்டி மார்கோனிகோ அடிஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு படிச்ச ரியேஜென்ட்ஸ்ல ஆன்டி மார்கோனிக் அடிஷன் கொடுக்கறது யார் யாரு? HBr அண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, அண்ட் B2H6 இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நம்ம படிச்சது கிடையாது. அது மீன் இங்கே அடிஷன் போகாது, ஆல்கஹாலை கொடுக்காது. தென் இதுவும் நடக்காது. H2 பெலேடியம் இதுவும் கிடையாது. ஸோ B2H தான் இங்கே இருக்கு, H6 தான் இங்கே இருக்கிறதுலையே நமக்கு ஆன்டி மார்கோனிக் அடிஷன் கொடுக்கக்கூடியது. Therefore ஆப்ஷன் A is right. Similarly ஆல்கஹால், ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்கஹாலை ஃபார்ம் பண்றதுக்கும் B2H6 என்ன ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கும். அடுத்து, the major product formed in the following conversion என்ன இருக்கு, டைகீட்டோன், டபுள் பாண்ட் O. நெக்ஸ்ட் சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் போட்டதும் என்ன ஆகும், இது எல்லாமே ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். அந்த ரெண்டு கீட்டோனும் உங்களுக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஆல்கஹால். அடுத்த ஸ்டெப் என்ன, H2SO4. H2SO4ங்கிறது என்ன, இட்ஸ் எலிமினேஷன். டெல்டா போட்டிருக்காங்க. டெல்டாங்கிறது ஹை டெம்பரேச்சர்ல எலிமினேஷன் நடக்கும். ஓகே, ஸோ எலிமினேஷன் ஆகும்போது என்ன ஆகும், பீட்டா எலிமினேஷன். ஸோ இந்த ஆல்கஹால் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சேர்ந்து இங்கே ஒரு டபுள் பாண்ட், அண்ட் இந்த ஆல்கஹால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து டபுள் பாண்ட். ஏன் இது ஃபார்ம் ஆகுதுன்னா அப்பதான் உங்களுக்கு ஆல்பா பீட்டா, சாரி இட்ஸ் அ பீட்டா எலிமினேஷன் 1 and 2. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்டா இருக்கும். தட் இஸ் யுவர் மேஜர் ப்ராடக்ட். இதுதான் நம்ம ஜேசப் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஜேசப் ரூல். அக்கார்டிங் டு ஜேசப் ரூல் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லீவ் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அண்ட் இது காஞ்சுகேட்டட் டபுள் பாண்டுங்கிறனால கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, மேட்ச் த ரியேஜென்ட். சோடியம் ஹைட்ராக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+. கார்பன் டை ஆக்சைடு நம்ம படிச்ச ரியாக்ஷன் என்னது, சாலிசிலிக் ஆசிட் ஃபார்மேஷன், கோல்ம் ஸ்மித் ரியாக்ஷன், ரைட்டா?
ஸோ அங்கே தான் உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆக்வஸ் NaOH அண்ட் CHCl3, தட் இஸ் ஆல்கஹால் சாப்டர்ல என்ன வரும், ரைமர் டைமர் ரியாக்ஷன் சாலிசிலால்டிஹைட். ஓகே, ஸோ 3. தென் ஜிங்க் டஸ்ட் ஹீட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பென்சீன், டயசோனியம் குளோரைட்ல இருந்து நமக்கு பென்சீன் கிடைக்கும். சாரி, ஃபீனால்ல இருந்து நமக்கு பென்சீன் கிடைக்கும். ஜிங்க் டஸ்ட் போட்டிங்கன்னா அப்படி ஃபீனால் வந்து பென்சீன் ஃபார்ம் ஆகும். அண்ட் சோடியம் டைக்ரோமேட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பென்சோகுயினோன் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் இது எல்லாமே ஆல்கஹால் சாப்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஏக்கு 4, தென் பிக்கு 3, சிக்கு 2. யா, ஆப்ஷன் D is right answer. Okay, option D is right one. அடுத்து பாருங்க, which one of the following reaction sequence is incorrect method to prepare phenol? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒலியம் கரெக்ட் ப்ராசஸ் தான். ஓகே, ஒலியம் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீனால் கிடைக்கும். அண்ட் ஒலியம்ங்கிறது H2SO4 + SO3. ஓகே, ஸோ இது ஓகே தான், ஒலியம்லேருந்து உங்களுக்கு ஃபீனால் மேக் பண்ண முடியும். அண்ட் அனிலின் சோடியம், ஓகே, சோடியம் நைட்ரைட் அண்ட் கூட என்ன கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங். ஸோ யூஸ்வலாக அனிலின் போட்டிங்கன்னா, அனிலின் அண்ட் சோடியம் நைட்ரைட் போட்டிங்கன்னா டயசோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த டயசோனியம் குளோரைடை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹீட்டிங் பண்ணிங்கன்னா அந்த டயசோனியம் காம்பவுண்ட், ஓகே, டயசோனியம் குளோரைட் லீவ் ஆகி ஃபீனால் ஃபார்ம் ஆகும். சாரி, ஃபீனால்ல பென்சின், தட்ஸ் இட், ஃபீனால் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபீனால் கிடைக்கும். ஸோ இதுவும் ஓகே தான். தென் கியூமின் சிந்தசிஸ். ஸோ கியூமின், கண்டிப்பாக கியூமின் சிந்தசிஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன, தட்ஸ் இட்ஸ் கியூமின். ஸோ கியூமின் சிந்தசிஸில் உங்களுக்கு ஃபீனால் தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இது என்ன, குளோரோபென்சீன் சோடியம் ஹைட்ராக்சைடு, பட் என்ன கண்டிஷன், STP கண்டிஷன். கீப் இன் யுவர் மைண்ட், இங்கே சொல்ல வர்றது டவுஸ் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் டவுஸ் ப்ராசஸில் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் STP கண்டிஷன் கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்களால் ஃபீனால் மேக் பண்ண முடியாது. அடுத்து, given below are two statements. Acidic strength of mono-substituted nitrophenol. நைட்ரோனாலே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அண்ட் ஃபீனால்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆட் ஆக அசிடிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஹையர் தென் ஃபீனால் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்து, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், மெட்டா நைட்ரோஃபீனால், பேரா நைட்ரோஃபீனால் will have சேம் acidic strength. இது தப்பு. இந்த மூணுக்குமே சேம் ஆன அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகே, காட் இட். மூணுக்குமே வித்தியாசமா இருக்கும். எஸ், யூஸ்வலாகவே என்ன ஆகும், பேரா நைட்ரோஃபீனாலுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அடுத்தது மெட்டா, தென் ஆர்த்தோ வீக்கானதுக்கான காரணம் என்னன்னா அங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸிஸ்ட் ஆகும், அதனால அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, in Lucas test, primary, secondary, tertiary alcohol are distinguished on the basis of their reactivity with concentrated sulfuric acid, HCl, and zinc chloride, known as Lucas reagent. So இது correct statement. Now, primary alcohol most reactant கொடுத்துங்க, தப்பு. என்ன ஆகும், tertiary alcohol more reactive than secondary and primary. Lucas reaction வந்து carbocation stability based நடக்கக்கூடிய ஒரு விஷயம். So tertiary carbocation ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், then secondary, then primary. Okay, so இது தப்பு. So option A இங்கேயும் கரெக்ட். அடுத்து பாருங்க, அனிசோல் ஆன் cleavage with hydriodic acid. அனிசோல்ங்கிறது என்ன, OCH3 ஹைட்ரையோடிக் ஆசிட் நீங்க போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் H+ என்ன ஆகும், இந்த லோன் பேர் கூட சேர்ந்து உங்களுக்கு OHCH3 அண்ட் இங்கே ஒரு பிளஸ், கரெக்டா. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும், I மைனஸ் அப்படியே CH3ல போய் அப்ரோச் பண்ணுது, உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், யூ வில் கெட் அ ஃபீனால் பிளஸ் மெத்தில் அயோடைட், கரெக்டா, ஃபீனால் அண்ட் மெத்தில் அயோடைட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இட்ஸ் அ SN2 மெக்கானிசம். ஓகே, SN2 மெக்கானிசத்துல நடக்கும். அடுத்தது, இன்டர்மீடியட் இன் ஃபாலோயிங், திஸ் இஸ் கியூமின் சிந்தசிஸ். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல கியூமின்ல
ஆக்சிஜன் ஓகே ஆக்சிடேஷன் பண்றீங்க. பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க CH இருக்கா, CH3 அண்ட் CH3 அண்ட் O2 என்ன ஆகும்? அப்படி கரெக்டா இந்த Cக்கும் ஹைட்ரஜனுக்கும் பென்சைலிக் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இன்செக்ட் ஆகும். இங்க O அண்ட் O அடுத்து ஒரு H. தென் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்சீன் குரூப் அப்படியே இங்க வரும் அண்ட் இந்த பாண்ட் இங்க வரும். யூ வில் கெட் பென்சீன் மைக்ரேட் ஆகும், இந்த பாண்ட் இங்க வரும். உங்களுக்கு டபுள் பாண்ட் O பிளஸ் ஃபீனால் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க A அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தட் இஸ் ஆப்ஷன் B. ஓகே, ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பெராக்சைட் ஃபார்மேஷன். ஓகே, பென்சாலிக் பொசிஷன்ல ஒரு பெராக்சைட் ஃபார்ம் ஆகும். அதான் கியூமின் சிந்தசிஸ். அடுத்து in the reaction the electrophile involved. நல்லா பாருங்க, இது என்ன ரியாக்ஷன்? ரைமர் டைமர் ரியாக்ஷன். ரைமர் டைமர் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன? டைக்ளோரோ கார்பின். எஸ், இந்த இடத்துல CHCl Cl Cl பேஸ் முதல்ல என்ன ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டிருப்பீங்க, பேஸ் H+ எடுக்கும் அண்ட் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரான் கார்பன் போகும் அண்ட் இந்த 2 Cl வெளியில போகும். ஸோ திஸ் இஸ் ஆல்பா எலிமினேஷன். Okay, alpha elimination. Therefore, you will get CCl2 dichlorocarbon. Option D is right answer. Okay, option D is right. அடுத்தது, the compound A on treatment with sodium give B and PCl5 and PCl give C. Okay, இப்போ Aங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த Aங்கிற காம்பவுண்டை சோடியம்ல போடும்போது என்ன கிடைக்குதாம்? B கிடைக்குதாம். அதே Aவை PCl5ல போடும்போது C கிடைக்குதாம். Now both B and C react together. B-யும் C-யும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தர் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. டைஎத்தில் ஈதர் ஃபார்ம் ஆகுது. Now A, B, C எதுன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, A சோடியம் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா அது என்னவா இருந்திருக்கணும்? இங்க ஒரு ஆல்கஹால் இருந்திருக்கும். இங்க எல்லாம் பாருங்க, ஆல்கஹால் இருக்கா? இப்போ இங்க இந்த காம்பவுண்ட் கண்டிப்பா நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இங்க எல்லாம் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ C2H5 தான் இருக்கும். A அப்படிங்கிறது மோஸ்ட்லி C2H5. கண்டிப்பா இந்த C2H5 C எல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதை எலிமினேட் பண்ணுங்க. ஏன் பாசிபிலிட்டி இல்லைன்னா, இந்த குளோரோ ஈத்தேன் சோடியம் கூட ரியாக்ஷன் போகாது, தென் PCl5 கூட ரியாக்ஷன் போகாது. ஸோ C ஆப்ஷன் எலிமினேட்டட். சரி, அப்போ ஏங்கிறது என்ன? தட் இஸ் C2H5. 2H5OH கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சோடியம் கூட ரியாக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? C2H5 சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆகும், Na -Na+. தென் PCl5 கூட ரியாக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? தட் இஸ் C2H5Cl குளோரோ ஈத்தேன். நெக்ஸ்ட், அப்போ B-யும் C-யும் சேரும்போது என்ன கிடைக்கும்? That's it. You will get C2H5O- Williamson ether synthesis plus C2H5Cl வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல உங்களுக்கு டைஎத்தில் ஈதர் கிடைக்கும். அப்போ இது A, இது B, இது C போடுங்க, சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் தட்ஸ் இட். ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் D இஸ் ரைட். அடுத்தது, identify the major product P, Q, R respectively in the following sequence of reaction is. என்ன இருக்கு? So this is a Frederick-Kraft reaction. Frederick-Kraft reactionல Al anhydrous AlCl3 போடுறோம். எஸ், அன்ஹைட்ரஸ் AlCl3 போடும்போது இந்த குளோரின் லீவ் ஆகி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். பட் அந்த கார்போகேட்டைன் என்ன ஆகும்? ரீஅரேஞ்ச் ஆகும். எஸ், இந்த இடத்துல உங்களுக்கு கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச் ஆகுறதுனால CH3 இங்க பிளஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இதுதான் உங்களுக்கு பென்சீன் ரிங்ல போய் உட்காரும். அப்படி உட்காரனால உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கியூமின் சிந்தசிஸ் ஆகும். எஸ், இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட். தென் அடுத்து என்ன இருக்கு? O2 ஹீட் பண்றோம். என்ன ப்ராசஸ்? திஸ் இஸ் கியூமின் சிந்தசிஸ். அடுத்து நடக்கக்கூடியது என்னன்னா கியூமின் சிந்தசிஸ். O2 போட்டிருக்கோம் ஆல்ரெடி. லாஸ்டா ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு நடுவுல 2 ஆக்சிஜன் வந்து உட்கார்ந்து ஃபைனலா உங்களுக்கு என்ன ஆகும்? 2 காம்பவுண்ட், ஒரு பக்கம் கீட்டோன் அண்ட் இன்னொரு பக்கம் ஃபீனால். That's it.
So option C is right answer. பாருங்க இங்க பாத்தீங்கன்னா option C is right answer. Second one, cumin synthesis. Cumin synthesis. First இருக்கக்கூடியது Friedel-Crafts reaction. Friedel-Crafts reaction. அடுத்தது the heating of phenyl methyl ether with hydriodic acid. ஓகே இது ஆல்ரெடி நான் பார்த்ததுதான். phenyl ஓகே phenyl ஒரு பக்கம் மெத்தில் ஈத்தர். ஸோ இதை ஹைட்ரையோடிக் ஆசிட் கூட நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இங்க வரும், இது இங்க வரும். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்ததும் மெக்கானிசம் பார்த்துட்டோம். SN2 பாத்வேல நடக்கும். ஒரு பக்கம் ஃபீனால், இன்னொரு பக்கம் மெத்தில் அயோடைட் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் இட். ஃபீனால் தென் மெத்தில் அயோடைட். ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது which one is the most acidic compound? இங்க இருக்கல ரொம்ப அசிடிக். ஸோ அசிடிக் கேரக்டர்னாலே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா NO2 இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நிறைய NO2 இருக்கனால பிக்ரிக் ஆசிட். ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் த ரியாக்ஷன். ஓகே இங்க ரியாக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்க என்ன இருக்கு. இதை சோடியம் அல்காக்சைடு, சோடியம் அல்காக்சைடை மாற்றி ஃபர்தரா ஈத்தர். இந்த என்ன ப்ராசஸ்? திஸ் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். யூஸ்வல் ஆல்கஹாலை சோடியம் அல்காக்சைடா மாத்திடுவோம். மாற்றி அதை ஏதாச்சும் ஹேலைட், ஓகே அல்கைல் ஹேலைட் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது ஈத்தரா கிடைக்கும். இதை வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்னு சொல்லுவோம். அடுத்து reaction of phenol with chloroform in the presence of dilute sodium hydroxide. Phenol, then chloroform CHCl3 in the presence of dilute sodium hydroxide. Finally introduce which one of the following functional group? So this is a Reimer-Timer reaction. Finally உங்களுக்கு என்ன கிடைக்கும்? salicylaldehyde கிடைக்கும். CH4 salicylaldehyde. So introduce பண்ணக்கூடிய functional group, that is aldehyde. Option C is right answer. அடுத்தது ஃபைனலா, which of the following reactions can be used for the preparation of alkyl halide? So நல்லா பார்த்தீங்கன்னா இது primary alcohol. Primary alcohol, this is Lucas reagent, HCl anhydrous zinc chloride. இங்க பாருங்க primary, secondary. இதுக்கு anhydrous zinc chloride போட்டாதான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு அல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். பட் டெர்ஷரின்னு எடுத்தீங்கன்னா நாட் நெசசரி. ஓகே இது நாட் நெசசரி, அவ்வளோ பெருசாக தேவைப்படாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் என்னன்னா டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இந்த டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போடாமலே நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே we will get a product. You will get tertiary ஓகே குளோரைட் ஃபார்ம் ஆகும். இது கிடைக்கும். தென் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கிறாங்க. ஸோ இது கிடைக்கும். பட் பிரைமரி ஆல்கஹால், இது பிரைமரி ஆல்கஹால் HCl போட்டிருக்காங்க. இதில் மட்டும் ப்ராடக்ட் கிடைக்காது. அண்ட் 4th பாருங்க அதே தான், இட்ஸ் டெர்ஷரி ஆல்கஹால் HCl போட்டு ஜிங்க் குளோரைட் போட்டிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1, 3 and 4, ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். ஓகே தென் த ரியாக்ஷன் இஸ் கால்ட், பார்த்தாலே ஆன்சர் தெரியுது என்னது? சோடியம் அல்காக்சைடு அண்ட் எத்தில் குளோரைட். இங்க என்ன கிடைக்குது? ஈத்தர். ஓகே ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். கண்டினியூஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸும் இதுவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ஒன்னு கிடையாது. மோரார்லஸ் சேம் தான். பட் கண்டினியூஸ் ஈத்தரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ஈத்தர் ஃபார்ம் ஆகணும். ஓகே அதான் இந்த ப்ராசஸோட டார்கெட். பட் இங்க இருக்கக்கூடியது சிமெட்ரிக்கல் ஈத்தர் கிடையாது. தேர்ஃபோர் இது வில்லியம்சன் சிந்தசிஸ், அதிலே போட்டு முடிச்சிடலாம். ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவல் கொண்டு போவதற்காக நம்ம Xylem, ஓகே நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடியது தான் கிராஷ் கோர்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அவர் Xylem கிராஷ் கோர்ஸ் பை யூசிங் திஸ் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. So that's it for today. Take care of yourself. See you on next class. And இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் போடாதங்க, ஃபாஸ்டா செஷனுக்கான லைக் போட்டுருங்க. See you later. Bye.